ஹாய் எவ்ரிவன். ஸோ நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று லெவல்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். நேத்தியோட லெவல்ஸ் நான் மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோவில். எக்ஸாக்டாக நமக்கு இது பிரேக் ஆச்சுன்னா லெவல் 2க்கு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ சேம் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து ஸோ ஓப்பன் அப் ஆகுதான் பாசிபிலிட்டி அதிகம்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதேமாரி மார்க்கெட் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் R1, ஸோ இது வந்து R1 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து R1கிட்டேருந்து நமக்கு R1லேருந்து நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. நல்லா பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக R1லேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆகி ப்ரீவியஸோட ஹை வந்து இங்கே நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இது நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன செகண்ட் அடுத்த செகண்டே வந்து நான் இதை வரைஞ்ச உடனே எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் சொல்லியிருந்தேன். அதேமாரி என்னோட லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே கட் பண்ணிச்சுன்னா நம்ம மேலே அப் சைடில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து லைவ் வீடியோவில் தான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகே, நோ இஷ்யூ. ஸோ அது எக்ஸாக்டாக ப்ரீவியஸோட ஹைலேருந்து நமக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து நல்லா பாருங்கள், இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டும் இங்கே பாஸ் பண்ணியிருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கலாம், இது என்ன ஸ்ட்ராங்காக கட் பண்ணலையேன்னு நினைப்பீங்க. ஆனால் பட் சைன் வைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக கட் பண்ணி ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மொமெண்டம் கொடுத்தது. ஸோ நான் இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணேன், இந்த இடத்துலையும் மார்க் பண்ணேன், அதேமாரி இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணேன். எத்தனை பேர் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு அப்புறமேட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்த போது நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப் சைடில் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அதேமாரி கீழே வந்து நமக்கு இதுக்கு கீழே கட் பண்ணியிருந்தா நம்ம கீழே அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கலான்ற மாதிரி நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த லைவ் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ R1ல் எக்ஸாக்டாக இதுக்கு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ட் R2 கிட்ட சஸ்டெயின் பண்ணுது. ஏன் இது வந்து இந்த ஜோனில் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதோட லோ ப்ரீவியஸ் லோ வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் இதை சைன் வைஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்களா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா? ஸோ R2ன்றது இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டு இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் சஸ்டைன் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது, லைட்டாக எப்போதும் போலே வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டு சஸ்டைன் ஆச்சு. நான் லைவ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு கீழே வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும் மேலே எடுங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட லெவல்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. R1ல் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மேலே போயிடுச்சு. ரெசிஸ்டன்ட் நம்ம ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தேன். அதேமாரி எக்ஸாக்டாக 750 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே ஏரியாவில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி அதால் பிரேக் வைக்க முடியல அப் சைடில். பிலோவில் அழகாக திரும்ப நான் அகெயின் 24,600 and 850 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணி எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபர்தர் ஃபால் டவுன் ஆயிருக்கு. நான் டீச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப அதை ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்ப வரும். ஸோ அதேமாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த ஏரியா, ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணாமலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால திரும்ப இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு திரும்ப இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து S1 சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, பட் ஹெவி செல்லிங் ப்ரெஷர்னால இதனால மேனேஜ் பண்ண முடியாது, திரும்ப ஃபால் டவுன் ஆயிடுச்சு. ஃபால் டவுன் பண்ணி திரும்ப நம்ம இதுக்கு இந்த ஏரியாவை மார்க்கெட் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சு, அகைன் முடியல, திரும்ப ஃபால் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து S2. ஸோ அது கிட்டக்கே வர முடியல, அது வரையுமே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு எந்த ஒரு ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ நாளைக்கு என்ன ஆகுன்றது நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பக்கா சைட்வேஸில் கொண்டு போயிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. நம்மளோட லெவல்ஸ்லாம் எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. யாரெல்லாம் கரெக்ட்டா வாட்ச் பண்ணீங்களோ, அவங்க நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னைக்கு நல்லாவே கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகே. இன்ட்ரா டேல வரைஞ்சது எல்லாத்தையும் நான் தூக்குறேன். ஸோ ஸோ இதுதான் நம்மளோட ஜோன்ஸு. அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கான இது வந்து இந்த போல் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th செப்டம்பர். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத. ஓகே. என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திரும்ப இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே செப்டம்பர். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான எக்ஸ்பீரியன் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவுட் ஆஃப் த மணின்றது வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இது கால் சைடில், புட் சைடில் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த 4 ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மணியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மணின்றது வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே இந்த சைடில் இருக்குல்ல கால் சைடில் இது எல்லாமே இந்த மணி. அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மணியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எந்த இடத்துல அவுட் ஆஃப் த மணில எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் ஓஏ வச்சுக்கிறேன். ஸோ ஓஏல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,500 நமக்கு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ 24,500 நம்மளோட சப்போர்ட் ஜோனா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால நான் வந்து 2500 மார்க் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ 24,500 நம்மளோட L1 S1 சப்போர்ட் லெவல் 1 ஓகேங்களா? இந்த ஏரியா அதே சேம் அப்படியே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,400. ஸோ 35,000 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸ்டில். ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட் 2 ஓகேங்களா? சப்போர்ட் 1 எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2. ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த ஜோனில் ரிவர்சல் ஆகுதுன்னா பாசிபிலிட்டி இருக்கு. லெட்ஸ் சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரெசிஸ்டன்ட் ஜோன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கால் சைடு எந்த இடத்துல அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கோ அது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 24,600 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்கு. ஒரு 5,000 கான்ட்ராக்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதை விட்டுடலாம். நமக்கு நெக்ஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24,700 இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஏரியா. 24,700 நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ 24,700 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோன் ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு இந்த ஏரியாவை இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 7-0 இந்த ஏரியா ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டு நமக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டாகவும் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் R1 ஓகேங்களா? ஸோ R1 ஜோன் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ R2 ஆப்வியஸ்லி நம்ம எங்கே போவோம் அப்படின்னா 24,800 தான் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 24,800 இந்த ஜோன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் இதை தூக்குறேன். சைன்வேஸில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து R1 ரெசிஸ்டண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ
ஸோ 24,800. ஸோ இதை தாண்டி வராது, அப்போ இங்கே தான் வரும். ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகும். ஸோ நமக்கு R2 இந்த ஜோன் இமீடியட்டாக பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப பக்கத்துலேயே நம்மளுக்கு R1 R2 இருக்குது, S1 இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து க்ரூஷியல் ஜோனு. இதை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ரெண்டுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, மாறி மாறி வர்றதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஏரியாவை நான் வந்து மார்க் பண்ணல, இந்த ஏரியாவை நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். சப்போஸ் மார்க்கெட் நம்மளுக்கு இந்த ஜோன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. சப்போஸ் இதுவும் பிரேக் ஆச்சுன்னா இது வந்து நம்மளோட ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒன் டே கேண்டில்லையும் காட்டுறேன். ஒன் டே கேண்டில் ஒரு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒன் டே கேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன். சரி, இதே மாதிரியே நமக்கு ஒரு புல்லிஷ் என்ஹெல்ஃபிங் வரும்போது அடுத்த கேண்டில் நமக்கு ரெட்டாக முடிஞ்சது. சேம் சினாரியோ, ஒரு ரெட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் வந்து பீட் பண்ணிடுச்சு. பீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இந்த இந்த ஜோனு வரையும் போயிருக்கு. எக்ஸாக்டா நமக்கும் இதே இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரையும் போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரையும் போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் வந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஓப்பன் அப் ஆச்சு. ஸோ நாளைக்கு நமக்கு என்ன நடக்கலாம்னா சேம் சினாரியோ இந்த இடத்துல திரும்ப நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது சென்ட்ரலில் வந்திருக்கேன், இது வந்து கரெக்டான லெவல்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி. பட் நம்ம வந்து 1 மினிட் கேண்டில் வரைஞ்சிருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ 24,500 வந்து ஒரு எக்ஸாக்டாக இப்போதைக்கு கரண்ட் லெவல் சப்போர்ட்டாக தான் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குல்ல அந்த ஹை லோ மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ என்னோட இதில் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ண மாட்டேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மார்க் பண்ணுறேன். பார்க்கலாம். இந்த எல்லோ லைன் என்ன சொல்லுதுன்னா ப்ரீவியஸோட கேண்டிலோட ஹை அண்ட் லோ மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் டே கேண்டில் ஒன் மினிட் கேண்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நான் இங்கே வரைஞ்சேன்ல அதே தான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்ச சப்போர்ட் ஜோனில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லெட்ஸ் சி. இதுதான் நிஃப்டியோட அப்டேட்டு. ஸோ சப்போர்ட் லெவல் வந்து நம்மளுக்கு 24,500 எக்ஸாக்டாக இருக்குது. அதேமாரி சப்போர்ட் டூவும் பார்த்தீங்கன்னா 24,400 எக்ஸாக்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. 24,600 வந்து எதர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரெண்டுமே மாறி மாறி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 24,700 அண்ட் 24,800 இந்த ரெண்டு ஜோனுமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. நாளைக்கு ஓப்பன் அப் ஆகுமா இல்லை ஓப்பன் டவுன் ஆகுமான்றது செக் பண்ணிடலாம். ஸோ ரீடெஸ்ட்ன்றது ப்ராப்பர் ரீடெஸ்ட் இன்னும் நடக்கல. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான இங்கிருந்து சப்போர்ட் ஒன்லேருந்து நமக்கு திரும்பவும் 700 கிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே கைஸ், கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னோட நான் வரைகிறது எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ.